ஹலோ வியர்ஸ், நான் உங்கள் டாக்டர் வித்யா பேசுகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது ஹோமியோபதியில் குட்டி குட்டி மருந்துகள் தான் தருவாங்க. வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, ஹோமியோபதியில் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேலே நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஹோமியோபதியில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இல்லை இதனுடைய பயன் என்ன ஹோமியோபதியில்? ஏன்னா ஹோமியோபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக எதில் பிலீவ் பண்ணுது அப்படின்னா, நம்ம உள்ளே தான் மருந்து எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் வாக்கு தான் மருந்து. அப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வருது இல்லையா? ஸோ இதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஆயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறோம். இது எப்போ நாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயாவது வெளியிலேருந்து டிசீசஸ் வரும்போது. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், வெளியிலேருந்து டிசீஸ் வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, ஒரு தேனி கொட்டிருச்சு, இல்லை தேள் கடிச்சிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ த காசஸ் ஃப்ரம் அவுட் சைட், ஏதோ ஒரு காரணத்தினால வெளியிலேருந்து வருது. இல்லை விழுந்துட்டாங்க, ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு காஸ், எக்ஸ்டர்னல் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கிளாசிஃபை பண்ணும்போது டிசீசஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களால். இப்போ கிருமி தொற்றுனால ஏற்படக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடல்ல இருந்து வரக்கூடியது. ஸோ காஸ் வெளியில இருந்து வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ஆயின்மெண்ட்ஸோட ஸ்கோப் ஹோமியோபதியில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேர்ன்ஸ், கையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், சுட்டுட்டோம் அப்படின்னா என்ன போடலாம்? கேந்தரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. நிறைய மைனர் பேர்ன்ஸ்க்கு எல்லாம் அந்த ஸ்கார் கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக ஹீல் பண்ணிடும் கேந்தரிஸ். எப்போதுமே நான் சொல்லுவேன், ஒரு கிச்சன்லன்னா கேந்தரிஸ் வச்சுக்கோங்க, டக்குன்னு அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அது ரொம்ப பெஸ்ட் மெடிசனாக ஆக்ட் பண்ணும். இரண்டாவதாக, எனி இன்செக்ட் பைட், ஒரு ஏதோ கடிச்சிருச்சு, என்ன கடிச்சிச்சுன்னே தெரில, வண்டியில் வந்துட்டு இருந்தேன், டக்குன்னு ஏதோ அடிச்சிருச்சு, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எபிஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. இந்த எபிஸ்மெல்லை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, அது தேனியினுடைய அந்த வெனம்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். அதுல இருந்து நம்ம தயார் பண்ணிக்கூடிய ஆயின்மெண்ட் தான் அது. ஸோ அதுக்கடுத்து வாட்ஸ், மரு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூஜா, இது நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும் காமனா. இப்போ மரு இருந்தால் தூஜான்னு ஹோமியோபதியில் ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, வாங்கி போடுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்றதே நம்ம பார்த்துருப்போம். சரிங்க, இது மட்டும்தான் இருக்கா? ஒரு சின்ன ஒரு விழுந்துட்டாங்க குழந்தைங்க, ஏதோ ஒரு அரைச்சிருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு அபரேஷன், ஒரு லேசரேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் சல்ஃபர் ஆயின்மெண்ட்ஸ். சல்ஃபர் கலந்த ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஹோமியோபதி ஸ்டோரில் நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதற்கடுத்து ஏதோ கட் இன்ஜரி, ஒரு ஏதோ கீறிடுச்சு, கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இன்ஜரிஸ்க்கு ஆர்னிகா ஆரல்ஸ் கேலண்டுலா கலந்த ஆயின்மெண்ட்ஸ் நம்ம போடலாம். இப்போ ஒரு வூண்ட் இருக்குது, அதை நான் டெய்லி கழுவி சரி பண்ணி பார்த்துக்கணும், எக்கினேஷியா அப்படிங்கிற ஒரு மருந்தினுடைய மதர் டிஞ்சர், அதை வாங்கி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, அதை வச்சு வாஷ் பண்ணிட்டு நம்ம திருப்பி ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கலாம், அந்த வூண்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் கைப்பக்குவத்திலே நாம் மெடிசனை வாங்கி வச்சுக்க முடியும். எப்படி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பேரஸ்டமால் தலைவலிக்கு அப்படி இப்படி வாங்கி வச்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸையும் நம்ம வாங்கி வீட்டில் சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் ஹோமியோபதியில் ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, யாருக்கோ பெரியவங்க இருக்காங்க, முழங்கால் வலி வருது அப்படின்னா நீங்கள் ரஸ்டாக்ஸ் கலந்த ஆயின்மெண்ட்டு, ரூட்டா அப்படிங்கிற மெடிசன்ஸ், இதெல்லாம் கலந்த ஆயின்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே போல் ஒரு ரேஷஸ் வந்துருச்சு, ஏதோ அலர்ஜிக்காக ரேஷஸ் வந்துருச்சு, வெயிலில் போனோம் அலர்ஜி ஆயிடுச்சு, இல்லை வேர்க்குரு வந்துருச்சு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அழகாக எக்கினேஷியா, சல்ஃபர் இதெல்லாம் கலந்த மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோமே, ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ரொம்ப டீப் ஆக்டிங். கண்டிப்பாக ஒரு டாக்டரினுடைய பரிந்துரை இல்லாமல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸை சாப்பிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபேஸில் பிம்பிள் இருக்குது, ஒரு ஆக்னே இருக்குது அப்படின்னா பெர்பரி சக்ரிஃபோலியம், இது பெஸ்ட் மெடிசன் ஃபார் எனி ஆக்னே. அந்த பரு வர்றதுக்கு எல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக அதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான மெடிசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அதே போல் என்னென்னா ரொம்ப நல்ல ரிலீஃபும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.